வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கோச்சார கிரகங்கள் பெயர்ச்சிக்கு எத்தனை நாட்களுக்கு முன்பிருந்து பலன் தரும். அதாவது கோச்சாரத்தில் கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது. ஒவ்வொரு கிரகங்களும் பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ராசியினுடைய பலனை செய்யுது. அது எத்தனை நாளைக்கு முன்னாடி அந்த பலனை செய்யுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சூரியன் இப்போ உதாரணத்துக்கு மகர ராசிக்கு போகுதுன்னு வச்சுக்கிடுவோம். தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகுது ஒரு உதாரணத்துக்கு. அப்போ மகர ராசியினுடைய பலனை சூரியன் எப்போ செய்யும் அப்படின்னா, மகர ராசிக்கு போனதுக்கப்புறம் செய்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் மகர ராசிக்கு போகிறதுக்கு ஒரு 5 நாள் முன்னாடியே சூரியன் மகர ராசிக்கு போனால் என்ன பலன் கொடுக்குமோ அதை முன்கூட்டியே செய்யுது. அப்படி ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பெயர்ச்சிக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடியே அந்த ராசியினுடைய பலனை செய்யுது அப்படிங்கிற அந்த ஃபார்மெட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சூரியன் பெயர்ச்சி ஆகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே அந்த பெயர்ச்சி பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருது. செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுக்கு 8 நாளைக்கு முன்னாடியே அடுத்த ராசியினுடைய தன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிருது, பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருது. புதன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அந்த அடுத்த ராசியினுடைய பலன்களை புதன் செய்ய ஆரம்பிச்சிருது. குரு இப்போ உதாரணத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆயிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகுது. ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு 2 மாதம் முன்னாடியே ரிஷபராசியினுடைய பலன்களை குரு செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த பர்சன்டேஜில் செய்யும் அப்படிங்கிறத இந்த முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கிரகமும் எந்த பர்சன்டேஜ் வைஸாக பலன்களை கொடுக்கும். இப்போ சனியும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா இறுதி பகுதியில் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது முழு பலன். ஆனால் 2 மாதம் இப்போ குரு 2 மாதம் முன்னாடியே ரிஷபராசியினுடைய பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். முழு பலனை கொடுக்குமா, அரை பலனை கொடுக்குமா அப்படிங்கிறத இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னா அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு 7 நாள் முன்னாடியே அடுத்த ராசியினுடைய தன்மைகளை செயல்படுத்த ஆரம்பிச்சிருது சுக்கிரன். சனி இப்போ உதாரணத்துக்கு மீன ராசிக்கு போகுதுன்னு வச்சுக்குவோம். கும்பத்துலேருந்து மீனத்துக்கு சனி பயிற்சி ஆகுது அப்படின்னா மீனராசிக்கு போகிறதுக்கு 6 மாதம் முன்னாடியே மீனராசியினுடைய பலன்கள், மீனராசியில் சனி இருந்தால் என்ன பலன் கொடுக்குமோ அந்த பலன் 6 மாதத்துக்கு முன்னாடியே கும்பராசியில் இருக்கும்போதே சனி கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ராகு கேது பெயர்ச்சி ஆகிறதுக்கு 3 மாதம் முன்னாடியே அதுக்கு அடுத்த ராசியில் உள்ள பலனை செய்ய ஆரம்பிச்சிடும். சந்திரனுக்கு இது பொருந்தி வராது. ஏன்னா அது அடிக்கடி பெயர்ச்சி ஆகிறதுனால சந்திரனுக்கு இந்த பெயர்ச்சி பலன் பொருந்தாது. இப்போ ஒரு தெளிவான கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூரியன் 5 நாளைக்கு முன்னாடியே பெயர்ச்சி பலனை கொடுக்குது. செவ்வாய் 8 நாளைக்கு முன்னாடியே பெயர்ச்சி பலனை கொடுத்துருது. புதன் பெயர்ச்சி ஆகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அந்த ராசி பலனை செய்யுது. குரு 2 மாதத்துக்கு முன்னாடியே பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பலனை செய்ய ஆரம்பிச்சிருது. சுக்கிரன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பலனை செய்யுது. சனி பெயர்ச்சி ஆகிறதுக்கு 6 மாதம் முன்னாடியே அதுக்கு அடுத்த ராசியினுடைய பலனை செய்ய ஆரம்பிச்சிருது. ராகு கேது 3 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த ராசியினுடைய பலனை செய்யுது. சந்திரனுக்கு இது பொருந்தாது. இதுதான் கோச்சார கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி அந்த அடுத்த ராசியினுடைய பலன்களை செய்ய ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனுடைய டீட்டெயில்ஸ். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.